சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் தண்ணீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நகரமன்ற தலைவி, செயல் அலுவலர் ஆகியோர் தலைமையில் நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் ஒரு சில வார்டுகளுக்கு மட்டும் கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், தங்கள் வார்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று திமுக கவுன்சிலர் செந்தில்குமார், திமுக நகர துணை செயலாளர் கலிவரதன் ஆகியோர் ஒருவரை ஒருவர் தண்ணீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர மாடல் ஆட்சியாளர்கள் நடத்தும் கூட்டத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இதுதான் விடிய அரசின் முதல்வர் ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பால்வாரி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து சாலை வசதி இல்லாத மலை கிராமம் என்பதால் அவரை டோலி கட்டி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வராததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடலை மீண்டும் டோலி கட்டி அவரது சொந்த ஊரான பால்வாடி கிராமத்திற்கு எடுத்துச் சென்றனர். திமுக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகுமோ என கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கள்ளச்சாராய வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மனைவி விஜயாவை மேலும் ஒரு வழக்கில் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மனைவி விஜயா கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது விஜயாவை வரும் 4ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து கடலூரைச் சேர்ந்த தங்கராசு உயிரிழந்த வழக்கில் விஜயாவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.